ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட்டும் நமக்கு வந்து ஓபன் ஆகும். திருமலையில இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் நடக்க போகுது. எந்தெந்த நாட்கள்ல பிரம்மோற்சவம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு செப்டம்பர் மாசத்தோட 300 தர்ஷன் டிக்கெட்டோ இல்ல ஆர்ஜித சேவா டிக்கெட் இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் ஓபன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாட்கள்ல பிரம்மோற்சவத்துல தரிசனம் போற பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதனால இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் அந்த வீடியோ செக் பண்ணாதனால தொடர்ச்சியா வந்து பிரம்மோற்சவ டேஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தனியா இந்த பிரம்மோற்சவம் பத்தியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன வாகன சேவை இதை பத்தி ஃபுல்லாவே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருமலையில இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் நடக்குது. ஒன்னு வந்து சலக்கட்ல பிரம்மோற்சவம் அப்படின்றது ஆனுவல் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரம்மோற்சவங்கள் வந்து நடக்குது. இந்த சலக்கட்ல பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனுவல் வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ அதோட ஃபுல் ஷெடியூலுமே நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 2 பிரம்மோற்சவங்களுமே 9 நாள் தான். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லிட்டேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் சலக்கட்ல பிரம்மோற்சவத்தோட ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்துடலாம். 17ஆம் தேதி வந்து அங்குரார்ப்பணம் வந்து நடக்கும். 18ஆம் தேதி வந்து கொடியேற்றம், அதை தான் துவஜரோகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து அரௌண்ட் 5 PM வந்து ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனம் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து காலையில 8லேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனமும், நைட்டு 7லேருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவையும் வந்து இருக்கும். செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து காலையில 8லேருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகனம் வந்து இருக்கும். நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வந்து முத்தாலான பல்லக்கி வாகனத்துல வந்து உங்களுக்கு வாகன சேவை வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேட்டும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த நாள் வருது அப்படின்றதுமே இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்போ தர்ஷன் போறீங்களோ அதுக்கேற்ற டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் 21ஆம் தேதி வந்து காலையில 8லேருந்து 10 மணி வரைக்கும் கல்பவிருக்ஷ வாகன சேவை வந்து இருக்கு. நைட்டுக்கு 7லேருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவை வந்து இருக்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி காலையில 8லேருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதாரம், ஸோ மோகினி வாகனத்துல வந்து மலையப்ப சுவாமிகளை நம்ம தரிசனம் வந்து பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நைட்டு 7லேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகனம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிரம்மோற்சவ டைம்ல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ரொம்ப ரொம்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமா வரக்கூடியது இந்த கருட வாகன சேவைக்கு தான். செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து வருது. ஓகேங்களா? ஸோ வந்து டைம் வந்து முன்ன பின்ன வந்து அஃபிஷியலா பிரம்மோற்சவத்தோட கேலண்டர் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் இயர்லாம் நடந்த அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாமளுமே ஒரு வெப்சைட்ல இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். செப்டம்பர் 23ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு வந்து காலையில 8லேருந்து 10 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும், ஈவினிங் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நமக்கு சுவர்ண ரதம் இருக்கும், அதாவது தங்க ரதம் வந்து இருக்கும். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கஜ வாகன சேவை வந்து இருக்கும். செப்டம்பர் 24ஆம் தேதி காலையில 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரப வாகன சேவையும், நைட்டு 7லேருந்து 9 மணி வரைக்கும் சந்திர பிரப வாகன சேவை வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததா செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து காலையில 6 மணிக்கு வந்து ரதோற்சவம் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது ஈவினிங் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அஸ்வ வாகன சேவை வந்து இருக்கும். செப்டம்பர் 26ஆம் தேதி தான் கடைசி நாள். அன்னைக்கு வந்து காலையில 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவம் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது 6லேருந்து 9 மணி வரைக்கும் சக்கரா ஸ்நானமும், அதோட வந்து பிரம்மோற்சவம் வந்து முடியுது. ஓகேங்களா? கொடியிறக்கத்தோட பிரம்மோற்சவம் வந்து முடிஞ்சிடும். இந்த சலக்கட்ல பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் கொடியிறக்கம் வந்து இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டே கொடியேற்றம், கடைசி நாள் வந்து கொடியிறக்கம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆனுவல் பிரம்மோற்சவம் செப்டம்பர் மாசத்துல நடக்கிறதுக்கான டேட்டு. அதுக்கு அடுத்தது 2வது பிரம்மோற்சவம் வந்து அக்டோபர் மாசம் வந்து நடக்க போகுது. இது வந்து நவராத்திரி கூட வரக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அக்டோபர் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 14ஆம் தேதி நமக்கு அங்குரார்ப்பணத்தோட இந்த பிரம்மோற்சவமானது ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க கொடியேற்றம் இந்த இதுல இல்ல. ஸோ 15ஆம் தேதி சண்டே அன்னைக்கு வந்து அக்டோபர் 15ஆம் தேதி கோல்டன் திருச்சி உற்சவம் வந்து நடக்குது. ஸோ நார்மலாக வந்து இது 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த பிரம்மோற்சவத்துல உங்களுக்கு துவஜரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடியேற்றம் கொடியிறக்கம் வந்து இந்த பிரம்மோற்சவத்துல இருந்து இருக்காது. நைட்டுக்கு 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் பெத்தசேஷ வாகனம் வந்து இருக்கும் 15ஆம் தேதி. 16ஆம் தேதி வந்து காலையில 8ல இருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனமும், நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவை இருக்கும். அக்டோபர் 17ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவை வந்து நடக்கும். நைட்டு 7ல இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு முத்தாலான முத்து பல்லக்கு வாகன சேவை வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்டோபர் 18ஆம் தேதி வந்து காலையில 8ல இருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவை நடக்குது. ஈவினிங் 7ல இருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூகால வாகன சேவை வந்து நடக்குது. அக்டோபர் 19ஆம் தேதி நமக்கு காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார வாகனமும், நைட்டு 7ல இருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவை வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்துல என்னைக்கு கருட சேவை நடக்குது அப்படின்னா அக்டோபர் 19ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து நடக்குது. ஸோ அக்டோபர்ல தர்ஷன் போறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அக்டோபர் 20ஆம் தேதி காலையில வந்து ஹனுமந்த வாகனமும், ஈவினிங் வந்து புஷ்ப விமானம் 4ல இருந்து 5 மணி வரைக்கும் புஷ்ப விமானமும், அதே மாதிரி நைட்டு 7ல இருந்து 9 மணி வரைக்கும் கஜவாகன சேவை வந்து இருக்கு. 21ஆம் தேதி காலையில 8ல இருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரப வாகனமும், நைட்டு 7ல இருந்து 9 மணி வரைக்கும் சந்திர பிரப வாகனமும் இருக்கும். அக்டோபர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஸ்வர்ண ரதம் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? தங்கத்தேர் வந்து இருக்கும். அதான் கோல்டன் சேரியோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து நமக்கு நைட்டு வந்து அஸ்வ வாகனம் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 23 அக்டோபர் 2023 அன்னைக்கு வந்து காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சக்கரா ஸ்நானம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கொடியேற்றம் கொடியிறக்கம் இங்க இல்லை அப்படின்றனால ஈவினிங் வந்து திருச்சி உற்சவம் இது கூட அப்படியே பிரம்மோற்சவம் வந்து முடிஞ்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு எஸ்பிபிசி சேனல்ல லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசமும் நமக்கு பிரம்மோற்சவங்கள் வந்து இருக்கு. எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் என்னென்ன வாகன சேவை இருக்கும் எல்லாமே டீட்டெயிலா இதுல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் வந்து இப்போ நமக்கு 2 மாசத்துக்கு சேர்த்து 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்றாங்களா இல்ல செப்டம்பருக்கு மட்டும் ஓப்பன் பண்றாங்களான்றது தெரியல. பிரம்மோற்சவ நேரத்துல வந்து கவுண்டிங் ரெடியூஸ் பண்ணிட்டு டைரக்டா போகக்கூடியவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா இல்லைன்னா வந்து டைரக்ட் தர்ஷனுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது எல்லாமே டிடிடி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த மாசம் நமக்கு 18ஆம் தேதிக்கு மேல எல்லாமே தெரிய வரும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வரும். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.